கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்? அப்போதான் அடுத்தவங்களுக்கு நம்ம மணிக்கு விஷயத்தை சொல்லுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணால் சொல்லுங்கள். ஏன் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்? நீங்கள் சொல்லுங்கள். மெசேஜை கன்வே பண்ணுறது. கரெக்ட். நீங்கள் சார் எதாவது பேசிக் நீங்க தான் சார். ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்லுங்கள். இன்ட்ராக்ஷன் இருக்கணும்னா அது கம்யூனிகேஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம நினைக்கிறத இன்னொருத்தங்க சொல்கிறதுக்கு கம்யூனிகேஷன் தேவை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க வந்து கம்யூனிகேஷன்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. முன்னாடி காலகட்டத்தில் அவங்க வரைஞ்சி வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேச வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? ஸோ கம்யூனிகேட் பண்ணுறப்ப ஏன் நமக்கு புரியாமல் போகுது, இல்லை அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு ஏன் சரியாக வந்து சேர மாட்டேங்குது அப்படின்றதுக்கு உங்களால் ஏதாவது ஒரு கருத்துக்கு சொல்ல முடியுமா? சொல்கிற விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியாமல் போகிறது. கண்டிப்பாக சொல்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லலாம். லாங்குவேஜை பொறுத்து. லாங்குவேஜ் பொறுத்து சூப்பர் சார். வேறு நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று நினைப்பாங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கிறது முக்கால்வாசி. ஓகே வேறு ஆஃபீஸில் தான் வந்து அந்த அவங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்க. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதங்கள் வந்து அவங்க சொல்கிறது வேறு மாதிரி கூட சொல்லிடலாம். கண்டிப்பாக நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வேறு மாதிரி சொல்லணும். அந்த கம்யூனிகேஷன்றது தெளிவாக அவங்களுக்குள்ளே இருக்கிறத சொல்ல முடியாதது தான் வந்து ஒரு மேஜரான தப்பாக இருக்குங்க. நமக்கு புரிஞ்சுக்கிறதுலையும் இன்னொரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். சில நேரங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறது அவசரமாக கேட்டுட்டு இப்போ மெயினாக அதுதான் ஒரு விஷயமே. லிசனிங்க்கும் ஹியரிங்கும் இருக்க வித்தியாசம் தான் நம்மளோட கம்யூனிகேஷனில் ரொம்ப வீக்காக இருக்குது. லிசனிங்க்கும் ஹியரிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹியரிங்னா ஜஸ்ட் இந்த காதை மட்டும் பயன்படுத்துறது ஹியரிங். அதே லிசனிங்னா நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ், நம்மளுடைய மற்றபடியாக நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது தான் லிசனிங் அப்படிங்கிறாங்க. கவனிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ராம தானே கரெக்டு தானே? ஸோ அதனால் கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லிசனிங் கம்யூனிகேஷனுங்கிறது லிசனிங் ப்ளஸ் ஹியரிங் ப்ளஸ் ஸ்பீக்கிங் எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷனை தவிர நம்ம ஜஸ்ட் கேட்டுட்டு மட்டும் நம்ம போயிடலாமா அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க போயிடலாம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இனிமேல் ஒரு கேட்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக கவனித்து கேட்க நம்ம இனிமேல் பழகிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி கம்யூனிகேஷனுங்கிறது மொத்தம் 3 டைப்ஸ். ஏதாவது கெஸிங் என்னென்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சபடி? ஃபார்மல். ஓகே. இன்ஃபார்மல். ஃபார்மல்னாலே உடனே இன்ஃபார்மல் அப்படின்னு போட்டீங்க. சொல்லுங்க. கம்யூனிகேஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கலாம் உங்களோட? ஓரல் கம்யூனிகேஷன். சரி, ஓரல் கம்யூனிகேஷன் வேற தெரியுங்க. ஓகேங்க சார். பேசிக்காகவே கம்யூனிகேஷன்ங்கிறது 3 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வேர்பல், இன்னொன்று நான் வேர்பல், அடுத்தது தேர்ட் ஒன் சிம்பாலிக். வேர்பல்னா நாம வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியது வேர்பல் கம்யூனிகேஷன். அதே வார்த்தைகளால் இல்லாமல் செய்கைகளால் பேசி செய்யக்கூடியது நான் வேர்பல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி மூணாவது ஒன்று சிம்பாலிக் கம்யூனிகேஷன். சிம்பாலிக் கம்யூனிகேஷன் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த இதில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ரோட்டில் போகிறப்ப வந்து டிராஃபிக் சைன் போர்ட்ஸ் இருக்குது. பின் அதே மாதிரி வந்து என்னென்ன எங்கெங்கே போகணும் வரணுன்ற சிம்பிள்ஸ் போட்டுருக்காங்கல்ல, அது வந்து சிம்பாலிக் கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த 3 கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம பேசுறது ஒருத்தங்களுக்கு தெளிவாக புரியல, இல்லை அவங்க நம்ம பேசுகிறாங்க, அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா நமக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்யூனிகேஷனை மேம்படுத்த உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது தெளிவாக அதோட ஃபுல் நாலேஜ் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். கரெக்ட். வேற சரி, ஓகே. அதே தாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும். ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம பேசணும்னா நம்ம சொல்ல வரது உடனே நம்ம மேலே ஒரு அட்டென்ஷன் தானே கிரியேட் ஆகும். நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து ஆகும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம சொல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்காக இருந்தாலும், அவங்க சொல்ல ஒரு விஷயம் நமக்காக இருந்தாலும் ஈஸியாக புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ப்ரீ ஆக்குபைடாக இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரீ ஆக்குபைடாக நம்ம இருந்தோம், அதாவது நமக்கு தெரியும் தானே, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நம்ம அதை நினச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு மண்டையில ஏறவே ஏறாது. எப்பவுமே வெறுங்குடமாக இருந்தோம்னா நிறைய அள்ளிக்கிட்டு போகலாம். அதே நிறைகுடமாக இருந்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சிச்சுன்னா கிளம்பிட வேண்டியது. எனவே வெறுங்குடமாக ஒரு இடத்துக்கு கேட்க போனோம்னா நமக்கு இன்னுமே அந்த விஷயம் ஈஸியாக புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 டெக்னிக் இருக்கு. நம்ம எஸ்எஸ்எல்சி வந்து படிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம சூப்பராக கம்யூனிகேட் பண்ணலாம். எஸ்எஸ்எல்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எஸ், சிம்பிள். நாம சொல்ல வர விஷயம், நம்ம கம்யூனிகேட் பண்ண வர விஷயம் சிம்பிளா இருக்கணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். இல்ல